வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியை தான் கொண்டு வந்திருக்கேன். சவுகார்பெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சவுகார்பெட் போனவங்க கண்டிப்பாக அதை சாப்பிடாம இருந்திருக்க மாட்டீங்க, ஏன்னா இது அங்கே ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கை ஃபுல்லாக புதினா இலை எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 கடலை சேர்த்துக்கலாம். 6 பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். 1/2 டீஸ்பூன் மாங்காய் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக சட்னி வருது, கட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். அதில் அந்த சைட்ஸ் எல்லாம் வெட்டிடலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க சட்னி அப்ளை பண்ணிடலாம். எல்லா சைடும் ஈவனாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதில் வெள்ளரிக்காய் வச்சுக்கலாம். கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. சில வெள்ளரிக்காய் கசக்கும், நீங்கள் அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து இதில் தக்காளி வச்சிடலாம். தக்காளி நான் ரொம்ப வைக்கல, 2 பீஸ் மட்டும் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக சாட் பவுடர் தூவிக்கிறேன். இப்போ அதை மூடி வச்சிடலாம். இதை 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இது மேலே கொஞ்சம் சேவ் தூவிக்கலாம். நம்மளோட சவுகார்பெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அங்கே சாப்பிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் வீட்டில் ட்ரை பண்ணேன். அதை உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.